Welcome to 7th Standard Social Science class, History Term 2, Unit 3, Part 1, Rise of Marathas and Peshwas. Children, last class we saw about the Mughal Empire. Now we are going to learn about Rise of Marathas and Peshwas. Introduction. The rising power of the Marathas in the southwest posed the real danger to the Mughal Empire. Shaji Bhonsle, Shivaji's father, an officer of the Ahmednagar state and later Bijapur, proved to be a thorn in the flesh of the Mughals, even in Shah Jahan's period. But it was his son, Shivaji, who attained glory among the Marathas as he could stop the Mughal Empire's expansion in the Deccan. Introduction அப்படின்னா அறிமுகம். தென்மேற்கு எழுச்சி பெற்ற மராத்தியரின் அதிகாரமும் முகலாய பேரரசின் உண்மையான ஆபத்தை முன்னிறுத்தியது. ஷாஜஹானின் ஆட்சி காலத்திலேயே சிவாஜியின் தந்தையும் அகமது நகர், பீஜப்பூர் ஆகிய அரசுகளின் அதிகாரியாக பணியாற்றியவருமான ஷாஜி பான்ஸ்லே பல இடையூறுகளையும் செய்தார். ஆனால் அவருடைய மகனான சிவாஜியே மராத்தியருக்கு புகழ் சேர்த்தார், முகலாயரை அச்சமடைய வைத்தார். சிவாஜி was a gallant fighter, army general and a guerrilla leader. He built up a band of brave mountaineers who were loyal to him. With their help, he captured many forts and gave Aurangzeb's commanders a tough time as Marathas grew stronger. The Mughal Empire weakened. முகலாயரை அச்சமடைய வைத்தார். அவர் வீரம் சொரிந்த போர் வீரராகவும் மிகச்சிறந்த தளபதியும் கொரில்லா போர் முறைகளுக்கு தலைவராகவும் இருந்தார். மன உறுதி மிக்க மலைவாழ் மக்கள் அணியொன்றை உருவாக்கினார். அவ்வணி அவருக்கு விசுவாசமாக இருந்தது. அவர்களின் உதவியுடன் சிவாஜி பல கோட்டையை கைப்பற்றினார். அவுரங்கசீப்பின் தளபதிகளுக்கு கடும் போட்டியாளராக விளங்கினார். மராத்தியர்களின் வலிமை பெருகிய போது முகலாய பேரரசு வலிமை குன்றியது. The Mughal Emperor had to recognize the right of the Marathas to collect their chow tax all over the Deccan. Warfare opened opportunities for talented commanders who contributed to the vigorous expansion of Maratha power early in the 18th century. The Prime Minister of Maratha rulers, called the Peshwas, from the time of Shahu, held real power. Under the aegis of Maratha power, the Peshwas continued their supremacy until 1761. மராத்தியர்களின் வலிமை பெருகிய போது முகலாய பேரரசு வலிமை குன்றியது. தக்காணம் முழுவதிலும் மராத்தியர்கள் சவுத் சர்தேஸ் முகி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமையை முகலாயர்கள் அங்கீகரிக்க வேண்டியிருந்தது. போர்கள் திறமை மிக்க தளபதிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தந்தன. அவர்கள் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மராத்திய அதிகாரத்தின் விறுவிறுப்பான விரிவாக்கத்திற்கு பங்களிப்பு செய்தனர். பேஷ்வாக்கள் என்றழைக்கப்பட்ட மராத்திய அரசுகளின் பிரதம அமைச்சர்கள் ஷாகுவின் காலம் முதல் உண்மையான அதிகாரம் உடையவர்களாயினர். அவர்களின் ஆதரவில் 1761 வரை மராத்தியர்கள் தங்கள் மேலாதிக்கத்தை தொடர்ந்தனர். Factors responsible for the rise of Marathas. Geographical features. The physical features of the Maratha country developed certain peculiar qualities among the Marathas which distinguished them from the rest of the people of India. During the 16th century, the sultans of Bijapur and Ahmednagar had recruited them to serve in cavalry. Their presence was helpful to the sultans in balancing the political ambitions of the Muslim soldiers in their service. The rocky and mountainous terrains gave protection to the Marathas from invaders. It proved to be advantageous in guerrilla warfare for Marathas. Factors responsible for the rise of Marathas. Geographical features அப்படின்னா மராத்தியரின் எழுச்சிக்கான காரணங்கள். புவியியல் கூறுகள். மராத்தியர்களிடையே சில தனித்தன்மை வாய்ந்த பண்புகளை வளர்த்திருந்தன. அவை மராத்திய மக்களை இந்தியாவின் ஏனைய மக்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டின. 16ஆம் நூற்றாண்டில் பீஜப்பூர், அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை தங்கள் குதிரைப்படையில் பணியமர்த்தினர். மராத்தியர்களை பணியமர்த்திய செயல்
இஸ்லாமிய வீரர்களின் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆசையை சமன் செய்ய உதவியது. பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து மராத்தியருக்கு பாதுகாப்பளிப்பதாக இருந்தது. மேலும் கொரில்லா போர் முறைக்கு உகந்ததாய் இருந்தது. பக்தி மூமெண்ட் அண்ட் த மராத்தாஸ். The spread of the Bhakti movement in Maharashtra helped the Maratha people develop consciousness of their identity and oneness. It promoted a feeling of unity, especially in terms of social equality among the Marathas. In the Maratha region, the religious leaders were drawn from different social groups. Eknath, Tukaram and Ramdas were the noted Bhakti saints. Tukaram and Ramdas had considerable influence on the life of Shivaji. Bhakti movement and the Marathas அப்படின்னா பக்தி இயக்கமும் மராத்தியரும். மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது. மேலும் மராத்திய மக்களிடையே ஒற்றுமையை, குறிப்பாக சமூக சமத்துவத்தை மேம்படுத்தியது. மராத்திய பகுதியை சேர்ந்த சமய தலைவர்கள் பல்வேறு சமூக குழுக்களிலிருந்து வந்தவர் ஆவர். பக்தி இயக்க பெரியோர்களில் ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர் ஆவர். துக்காராம், ராம்தாஸ் ஆகியோர் சிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கு செலுத்தினர். லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் த மராத்தா. Marathi language and literature also served to develop unity among the people. Hymns composed in the Marathi language by Bhakti saints were sung by people of all castes and classes. Literature and language of the Marathas அப்படின்னா மராத்தியரின் மொழியும் இலக்கியமும். மராத்தியர்களிடையே ஒற்றுமையை வளர்ப்பதில் மராத்திய மொழியும் இலக்கியமும் உதவி செய்தன. பக்தி இயக்க பெரியோர்கள் மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்களை தொகுத்தனர். அப்பாடல்கள் அனைத்தும் சாதிகளையும் வர்க்கங்களையும் சார்ந்த மக்களால் பாடப்பட்டது. சிவாஜி. Shivaji, born in 1627, grew up under the care of his mother, Jijabai, who influenced him with stories from the Hindu epics Ramayana and the Mahabharata. Shivaji's teacher and guardian, Dadaji Kondadev, trained him in the art of horse riding, warfare and state administration. At the age of 18 in 1645, when he had just entered the military career, he successfully captured Kondana, a fort near Pune. The following year, he took the fort of Torna. Then he succeeded in conquering Raigad, which was rebuilt by him. சிவாஜி 1627 பிறந்த சிவாஜி தன் தாயார் ஜிஜாபாயின் பாதுகாப்பில் வளர்ந்தார். ராமாயணம், மகாபாரத கதைகளை கூறி சிவாஜிக்கு அவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினார். சிவாஜியின் ஆசிரியரும் குருவுமான தாதாஜி கொண்டதேவ் குதிரை ஏற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு பயிற்சியளித்தார். தனது 18வது வயதில் இராணுவ பணியில் முதலடி எடுத்து வைத்த நேரத்தில் பூனேக்கு அருகே இருந்த கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றுவதில் சிவாஜி வெற்றி பெற்றார். டோர்னா கோட்டையை கைப்பற்றினார். தொடர்ந்து ரெய்கார் கோட்டையை கைப்பற்றி அதனை புனரமைத்தார். Shivaji's confrontations with Sultan of Bijapur. Shivaji became totally independent after the death of his guardian Kondadev. He also got his father's Jagir transferred to him, which was yearly looked after by Kondadev. The strength of his army was Mawali foot soldiers. With their help, Shivaji conquered many of the hill forts near Pune. He captured Purandar from the Mughals. Shivaji military raids angered the Sultan of Bijapur. He held Shivaji's father captive and released him only after Shivaji promised to suspend his military raids. Shivaji kept his word and remained at peace with Bijapur from then on till his father Shivaji's death. During this period, he toned up his administration. Shivaji's confrontations with Sultan of Bijapur அப்படின்னா பீஜப்பூர் சுல்தானோடு போரிடுதல். சிவாஜியின் பாதுகாவலரான தாதாஜி கொண்டதேவ் 1649
இயற்கை எய்தியதால் சிவாஜி முழுமையான சுதந்திரம் பெற்றவரானார். தம் தந்தையருக்கு சொந்தமான கொண்டதேவால் நிர்வகிக்கப்பட்ட ஜாகிரையும் சிவாஜி பெற்றார். மாவலி காலாட்படை வீரர்களே அவருடைய படையின் வலிமையாக திகழ்ந்தனர். இவர்களின் உதவியுடன் சிவாஜி பூனேவுக்கு அருகே இருந்த பல கோட்டைகளை கைப்பற்றினார். முகலாயர் வசமிருந்த புரந்தர் கோட்டையையும் சிவாஜி கைப்பற்றினார். சிவாஜியின் இராணுவ நடவடிக்கைகள் பீஜப்பூர் சுல்தானை சினம் கொள்ளச் செய்தன. அவர் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்தார். தமது இராணுவ நடவடிக்கைகளை சிவாஜி கைவிடுவதாக உறுதியளித்த பின்னரே அவர் விடுவிக்கப்பட்டார். தான் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றும் விதமாக தந்தையார் ஜார்ஜி போன்ஸ்லே இயற்கை எய்தும் வரை சிவாஜி பீஜப்பூருடன் அமைதியை மேற்கொண்டார். இக்காலகட்டத்தில் அவர் தமது நிர்வாகத்தை மேம்படுத்தினார். Consolidation of Maratha power. Shivaji resumed his raids after his father's death and conquered Javali from the Maratha chief Chandra Rao More. He also reduced all the lesser Maratha chiefs around Pune to subordination. The soldiers of Bijapur from the hill fortress occurred by Sultan of Bijapur were driven out and replaced with his own commanders. These moves and the defeat of Bijapur army sent to punish Shivaji alarmed the Mughal officials. When the Mughals made a punitive expedition, Shivaji boldly confronted them. In 1659, he killed Afzal Khan, a notable general of Bijapur. In 1663, he wounded and chased away the Mughal general and Aurangzeb's uncle Shaista Khan. To cap these bold acts, he audaciously directed his soldiers to plunder Surat, the major Mughal port on the Arabian Sea. Consolidation of Maratha power அப்படின்னா மராத்தியர் ஆதிக்கத்தை நிலைநாட்டுதல். தந்தையின் மறைவுக்கு பின்னர் தனது இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்த சிவாஜி மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து ஜவாலியை கைப்பற்றினார். பூனேவை சுற்றியிருந்த சிறிய அளவிலான மராத்திய தலைவர்களை அடக்கி தமக்கு கீழ்ப்பணியச் செய்தார். தான் கைப்பற்றிய மலை கோட்டைகளில் இருந்த பீஜப்பூர் வீரர்களை துரத்தியடித்த சிவாஜி அவர்களுக்கு பதிலாக தம் தளபதிகளை அங்கே நியமித்தார். சிவாஜியின் இந்நடவடிக்கைகளும் அவரை தண்டிப்பதற்காக அனுப்பப்பட்ட பீஜப்பூர் படைகளை அவர் தோற்கடித்ததும் முகலாய அதிகாரிகளை எச்சரிக்கை அடையச் செய்தது. அவரை தண்டிக்கும் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்ட முகலாய படையெடுப்பையும் அவர் தைரியத்துடன் எதிர்கொண்டார். 1659 பீஜப்பூரின் குறிப்பிடத்தகுந்த தளபதியான அப்சல் கானை கொன்றார். 1663 அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான ஷைஸ்டா கானை சிவாஜி காயப்படுத்தி துரத்தியடித்தார். இதற்கு மேலாக அவர் 1664 அரேபிய கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் நகரை சூறையாட தமது படைகளை அனுப்பி வைத்தார். சிவாஜி அண்ட் அவுரங்கசீப். After Shivaji plundered Surat, Aurangzeb swung into action. An army under the command of a Rajput general, Raja Jai Singh, was ordered to destroy Shivaji and annex Bijapur. Shivaji finally sought peace, yielded the fortresses he had sieged and accepted service for the conquest of Bijapur. He also agreed to visit the imperial court at Agra on the advice of Jai Singh, only to suffer humiliation, which led him to escape by hiding in a basket. Aurangzeb was determined to stop the Maratha interference in his expedition against the Deccan kingdoms. He attempted to patch up with Shivaji, but those efforts failed. In 1670, the Mughal army was helpless when Shivaji again plundered Surat. In 1674, Shivaji crowned himself by assuming the title of Chhatrapati. சிவாஜி அண்ட் அவுரங்கசீப் அப்படின்னா சிவாஜியும் அவுரங்கசீப்பும். சிவாஜி சூரத்தை கொள்ளையடித்த பின்னர் அவுரங்கசீப் எதிர் நடவடிக்கைகளில் இறங்கினார். சிவாஜியை அழித்தொழிக்கவும் பீஜப்பூரை இணைக்கவும் ராஜா ஜெய்சிங் எனும் ராஜதந்திர தளபதியின் தலைமையின் கீழ் முகலாய படையொன்று அனுப்பி வைக்கப்பட்டது. இறுதியில் சிவாஜி அமைதியை நாடினார்.
தாம் கைப்பற்றிய கோட்டைகளை கொடுத்துவிடவும் முகலாய அரசின் மன்சப்தாராக பொறுப்பேற்று பீஜப்பூரை கைப்பற்றவும் சம்மதித்தார். ராஜா ஜெய்சிங்கின் வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்லவும் ஒத்துக்கொண்டார். அவ்வாறு சென்றபோது அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது அங்கிருந்து பலகுடையில் ஒளிந்து தப்பித்தார். தக்கான அரசுகளுக்கு எதிரான தமது படையெடுப்புகளில் மராத்தியர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதில் அவுரங்கசீப் உறுதியாயிருந்தார். சிவாஜியுடன் உறவை சரி செய்து கொள்ள முயற்சித்தார். அம்முயற்சிகள் தோல்வியுற்றன. 1670 சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த போது முகலாய படைகளால் தடுக்க இயலவில்லை. 1674 சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டிக் கொண்டார். Coronation of Shivaji was celebrated with great splendor at Raigad, as the occasion was the founding of a new kingdom and a new dynasty. Shivaji's aged mother Jijabai, who had lived to see her son crowned the king, passed away a few days after the coronation. With her life wish fulfilled, Shivaji spent his last years trying to bring his son Sambhoji into his ways, as he had defeated to the Mughals. He fell ill with fever and dysentery and died in 1680. சிவாஜியின் முடிசூட்டு விழா ரேகார் கோட்டையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. தம் மகனின் முடிசூட்டு விழாவை காண்பதற்காக உயிருடன் இருந்த சிவாஜியின் முதிர்ந்த தாயார் ஜிஜாபாய் தம் வாழ்க்கை நிறைவுற்றதால் முடிசூட்டு விழா முடிந்த சில நாட்களில் இயற்கை எய்தினார். சிவாஜி தமது வாழ்நாளின் இறுதி நாட்களை தம் மகன் சாம்பாஜியிடம் செலவிட்டார். தம்மை போலவே ஆட்சி புரிய அவருக்கு உதவினார். இறுதியில் நோய்வாய்ப்பட்டு வயிற்றுப்போக்கினாலும் காய்ச்சலினாலும் பாதிப்புற்று 1680 இயற்கை எய்தினார். Maratha administration under Shivaji. Shivaji political system consisted of 3 circles. At the center was the Swaraj. Shivaji was carrying and would not allow the people to be harassed in any way. In the second circle, Shivaji claimed sovereignty, but he did not administer them himself. He protected the people from loot and plunder, for which they were required to pay chowth, means 1/4 of the revenue as protection money. Shardeshmukhi, an extra 1/10 as the chieftain's due. In the third circle, Shivaji's only objective was plunder. மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் சிவாஜி அப்படின்னா சிவாஜியின் கீழ் மராத்தியர் நிர்வாகம். சிவாஜியின் அரசியல் முறை 3 வட்டங்களை கொண்டிருந்தது. சிவாஜி அவற்றின் மையமாக விளங்கினார். முதல் வட்டத்தில் மக்களின் மீது அக்கறை கொண்ட அவர் எந்த வகையிலும் மக்கள் துன்புறுத்தப்படுவதை அனுமதிக்கப்படவில்லை. இரண்டாவது வட்டத்தில் அவர் மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை மேற்கொள்ளவில்லை. கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்தும் சூறையாடப்படுவதிலிருந்தும் மக்களை காப்பாற்றினார். அதற்காக அம்மக்கள் சவுத், அதாவது மொத்த வருமானத்தில் 1/4 பங்கும், பாதுகாப்பு கட்டணமாக சர்தேஷ்முகி 10 பங்கும், அரசருக்கான கட்டணமாக வரிகளை செலுத்த வேண்டும். மூன்றாவது வட்டத்தில் கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜியின் நோக்கமாக இருந்தது. தேஷ்முக்ஸ் held sway over rural regions and their control was over between 20 and 100 villages. Each village had a powerful headman who was assisted by a village accountant of a keeper of records. In the absence of a strong central government, these local community level officials functioned as the true government. கிராமங்கள் தேஷ்முக் என்பவரால் நிர்வகிக்கப்பட்டது. 20 முதல் 100 எண்ணிக்கை வரையிலான கிராமங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன. ஒவ்வொரு கிராமத்திலும் அதிகாரமிக்க ஒரு கிராம தலைவர் இருந்தார். அவருக்கு உதவியாக ஒரு கணக்கரும் குல்கர்னி என்ற பெயரில் ஆவண காப்பாளர் ஒருவரும் பணியாற்றினர். மைய அரசு என்ற ஒன்று இல்லாத நேரத்தில் உள்ளூர் சமுதாய அளவிலான இந்த அதிகாரிகளே உண்மையான அரசாக செயல்பட்டனர். ஆர்மி. சிவாஜி gave utmost attention to his army and training of its personnel in the beginning. The backbone of his army was the infantry, but as his campaign extended into the plains, his cavalry grew in size and importance.
Every soldier was selected personally by Shivaji and was taken into service. On the assurance of a soldier already in service, Shivaji took great care in the maintenance and security of his forts. Retired captains holding a high reputation were put in charge of guarding the forts. Army means இராணுவம். இராணுவம் மீதும் இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலும் சிவாஜி மிக பெரும் கவனம் செலுத்தினார். தொடக்கத்தில் காலாட்படையே அவரது இராணுவத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்தது. ஆனால் சிவாஜியின் படையெடுப்புகள் சமவெளிகளை நோக்கி நீட்சி பெற்றபோது குதிரைப்படைகள் எண்ணிக்கையில் பெருகி முக்கியத்துவம் பெற்றன. ஒவ்வொரு படை வீரனும் சிவாஜியால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர்கள் ஏற்கனவே படையில் பணியாற்றும் ஒரு வீரரின் பிணையில் பணியமர்த்தப்பட்டனர். தம்முடைய கோட்டைகளின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் சிவாஜி மிக முக்கிய கவனம் செலுத்தினார். பணி நிறைவு பெற்ற மிகவும் போற்றப்பட்ட படை தளபதிகளின் பொறுப்பில் கோட்டைகள் விடப்பட்டன. அஷ்டபிரதான். Shivaji designated 8 ministers as the Ashtapradhan, each holding an important portfolio. Peshwa was the equivalent of a modern prime minister. In the Maratha Empire, originally they were subordinates to the Chhatrapati, but in course of time, especially from the time of Shahu Maharaja, Peshwa became the de facto Maratha ruler, while the Chhatrapati was reduced to the position of a nominal ruler. அஷ்டபிரதான். சிவாஜி 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் என பெயரிட்டார். ஒவ்வொருவரும் ஒரு முக்கிய துறையை கொண்டிருந்தனர். மராத்திய போரில் பேஷ்வா என்பவர் நவீன கால பிரதமருக்கு இணையானவர். உண்மையில் இவர்கள் சத்ரபதிகளுக்கு துணை அதிகாரிகளாக இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் குறிப்பாக ஷாகு மகாராஜாவின் காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்கள் ஆயினர். சத்ரபதிகள் பேரளவிற்கான அரசர்கள் என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். Shivaji was influenced by the Mughal revenue system. The assessments were made on the actual yield, with 3/5 left to the cultivator and 2/5 taken by the government. In judicial administration, civil cases continued to be decided by the Panchayat, the village council, while criminal law was based on the Shastras, the Hindu law books. முகலாயரின் நிர்வாக முறை. சிவாஜியின் மீது செல்வாக்கு செலுத்தி இருந்த நிலவரியானது உண்மையான விளைச்சலின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டது. இதில் 3 பங்கு விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டு 5/2 பங்கு அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீதித்துறையில் சிவில் வழக்குகள் பஞ்சாயத்து எனப்படும் கிராம குழுக்களால் தீர்த்து வைக்கப்பட்டது. குற்றவியல் வழக்குகள் சாஸ்திரங்கள் எனப்படும் இந்து சட்ட நூல்களின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன. Children, so far we have learnt about factors responsible for the rise of Marathas, Bhakti movement and the Marathas, literature and language of the Marathas, consolidation of Maratha power, Shivaji and Aurangzeb, etc. Okay children, we will meet on next video. Thank you.